ஏதோ ஒரு சூழல்ல அந்த குழந்தை தன்னுடைய தந்தை இழந்திருக்கிறான். இதே இந்த குழந்தை லாட்டரி மாதிரி இந்தியால பிறக்காம இருந்து இந்த குழந்தை பின்லாந்துல பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்தியால பிறக்கல, பின்லாந்து ஸ்காண்டினேவியால அந்த குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னா இந்த குழந்தையினுடைய முழு பொறுப்பு அரசுக்கு போயிடும். அங்க பின்லாண்டோ அமெரிக்காவோ யூகேலயோ பாத்தீங்கன்னா முழுவதுமாக கல்வி செலவு அரசு ஏத்துக்கிறாங்க. எந்த குழந்தையும் தனியார் பள்ளி பிரைவேட் பள்ளிங்கிற பேச்சே கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், வீட்டு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ எல்லாரும் அங்கதான் போய் படிக்கணும். எல்லோரும் அரசு பள்ளியில தான் படிக்கணும். எல்லோருக்கும் தரமான அரசு பள்ளி இருக்கு, எல்லாரும் பக்கத்துல போய் சேர்த்திடுறாங்க. இங்கிலாந்தை பொறுத்தவரை அதேதான், நார்வேயை பொறுத்தவரை அதேதான், பின்லாண்டை பொறுத்தவரைக்கும் அதேதான். அதை தாண்டி நான் தனியார் பள்ளிக்கு போகணுமா போலாம், ஈட்டன் மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போலாம். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு இரண்டு இடத்திலே நாம் தோற்றிருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால் கல்வியிலே தோற்றிருக்கின்றோம், மருத்துவத்திலே தோற்றிருக்கின்றோம். காரணம் என்னன்னாங்க, பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை தாண்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணம் இருக்கா காப்பாத்திரலாம், பணம் இல்லையா காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா, பிரைவேட், ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா, ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதையெல்லாம் நம்முடைய சமகாலத்துல இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரணும். ஐயா, நாளை காலையில் அது முடியாது. 2026 தேர்தல் அது நடக்குமா? நிச்சயமா முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை, அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை. 2031 முடியுமா? வாய்ப்பு குறைவு. 2036 41 செய்ய முடியுமா? இப்ப இருந்து 15 ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரம், நம்முடைய அரசியல் பேச்சுகள், அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரம். எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும். அதுக்காக முயற்சி பண்ண. அதுக்கு நம்ம மைக் இருக்கு, நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலையில் பண்ணிட முடியாது. 15 ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா? கட்டாயமா செய்ய முடியும். அதனால இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன். இது மிக முக்கியமா பார்க்கிறேன்.